இன்னொரு கொஷின் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சீக்ரெட்னு ஒரு புக்கு வந்தது, அப்புறம் அதுவே ஒரு படமாக கூட எடுத்துலாம் வந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் பல பேருக்கு இதை பற்றி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்னை நோக்கி பல விஷயங்கள் வருதுன்னு சொன்னால் என்னுடைய ஆழ் மனதில் அதற்கான வேட்கை அல்லது விருப்பம், ஆர்வம் அது இல்லாமல் வர முடியாது அப்படின்னு. இது கொஞ்சம் ஆழமான உண்மையும் கூட. இப்போ ஒரு இடத்துல புயல் உண்டாகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு மைய கரு உண்டாகும், அதை சுழண்டு அப்படியே காற்று மண்டலம் பின்னும், மேகமாகும், அழுத்தம் ஏற்படும், சூறாவளி, அங்கே மழை பெய்யும். ஏதோ ஒரு கரு அங்கே உண்டாகி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி தன்னை சுற்றி இழுத்து வச்சுக்கும். அது மாதிரி ஒவ்வொருவரும் தனக்கு உரிய செய்திகளையும் தனக்கு உரிய நபர்களையும் தான் ஈர்ப்பாங்க. இந்த சபர்பில் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது, அதில் நான் முன்னே பயணம் பண்ணுவேன், இப்போல்லாம் எனக்கு தெரியாது. எலக்ட்ரிக் ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது நீ பார்த்தா 45 நிமிஷம் ஆஃபீஸுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க பல பேர் இருப்பாங்க. அந்த ட்ரெயினில் ஏறின உடனே சீட்டு விளையாடுறவனை கண்டுபிடிச்சிடுவான், தம் அடிக்கிறவனை கண்டுபிடிச்சிடுவான். இப்படிமா டக்குன்னு எல்லாம் ஒன்றா சேருவானுங்க, அந்த இடத்துக்குள்ள சீட்டு விளையாடுவாங்க, 2 பேர் சேர்ந்து தம் அடிப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் செட்டு சேர்ந்துருவாங்க. இவன் எப்படி அவன்கிட்ட பேசினானா சொன்னானா தெரியாது, இவன் மனசுலேயும் அந்த எண்ணம் உண்டாகும், அவன் மனசுலேயும் அந்த எண்ணம் உண்டாகும், டக்குன்னு தே வில் பி அட்ராக்டட். இது வந்து மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதமாக சாபமானு எனக்கு தெரியல. ஒத்த எண்ணம் உள்ளவர்கள் ஆக்கர்ஷிக்கப்படுவார்கள், அது மறுக்கவே முடியாது. நீ கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில பையன் அவனை சுற்றி ஒரு ரவுண்டு கட்டுவான், அவனை மாதிரியான முரட்டு பசங்களாக சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. இன்னொன்று உண்டு, முரட்டு பசங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதிர்ப்பதமானவங்க அட்ராக்ட் ஆவாங்க, அது ஒரு குரூப் இருக்கும். அதாவது அடி வாங்குகிற ஒரு குரூப் இருக்கும், அடிக்கிற குரூப் ஒன்று இருக்கும், அதுக்கு தலைவராக வந்து உட்காந்துருப்பான் மையத்தில். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது எல்லாத்துலேயுமே இருக்குங்கிறான். பணம் வேணுங்கிற எண்ணம், புகழ் வேணுங்கிற எண்ணம், பதவி வேணுங்கிற எண்ணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம், இப்படி ஏதாவது ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற நபர்களாக வருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அந்த சாமியார் ரொம்ப நல்லவர் சார், ஆனால் அவர் சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசம் அப்படின்னு. அப்படி இது உண்மையாக இருக்க முடியாது. அந்த சாமியார் மனசுலேயும் ஏதோ ஒரு அழுக்கு இருக்கணும், அது இருந்தால் தான் அதுக்குரிய அந்த நபர்கள் அட்ராக்ட் ஆவாங்க. ரொம்ப சிறந்தவர்கள்ட்ட மற்றவங்க போய் நெருங்கவே முடியாது. எப்படி சூரியன்கிட்ட யாரும் போக முடியாதோ அது மாதிரி சில பேர் ரொம்ப தூய எண்ணங்களோடு இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் யாருமே போயிட முடியாது, டக்குன்னு போய் இணங்கிட முடியாது. அதனால் நாம் என்ன மனதுக்குள்ளே நினைக்கிறோமோ அது உலக பிரபஞ்சத்திலேருந்து அட்ராக்ட் பண்ணணும். இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்குது, நீ என்ன கேட்குறியோ அதை கொடுக்க தயாராக இருக்குது. அதனால தான் சில பேர் தப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, என்ன ஆகிடுமோன்னு தெரில, அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு சரியாயிடும், நான் நல்லாயிடுவேன், மிக சீக்கிரத்தில் சரியாயிடும், இந்த பிரச்சனை தீர்ந்துடும். அடிமையாக இந்த நாடு இருக்கும்போதே பாரதி பாடல் இல்லையா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோமேன்னா, விடுதலை இங்கு தீய அந்த ஜாதியை சொல்லி விடுதலை அப்படின்னு பாரதி பாடுறான். ஸோ அந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஆனந்த சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதி ஆச்சு அப்படின்னா. ஸோ அப்போ ஆனந்த சுதந்திரம் வரல, ஆனால் பாரதி சொல்கிறான் பார், அதை நோக்கி உலகம் வந்து அந்த அந்த சுதந்திரத்தை கொடுக்குது. அதனால் எதை எண்ணுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையாக மாறும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது லா ஆஃப் அட்ராக்ஷன்.